Hello students, welcome to Hiba Max. இந்த வீடியோல நம்ம 10th standard active voice and passive voice பார்க்க போறோம். சரிங்களா? 10th standard bookல இருக்க book back questions and இதுக்கு முன்னாடி previous year question paperல இருக்கிற questions plus PTA question bankல இருக்கிற questions பார்க்க போறோம். active voice and passive voice மட்டும்தான். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க, நடுவில் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா குட்டி குட்டி விஷயம் தான், நம்ம அது நல்லா தெரிஞ்சிட்டோம்னா எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் கேட்டால் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். கான்செப்ட் தான் மெயின், அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். சரிங்களா? ஸோ மெயினாக ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஆக்டிவ் வாய்ஸில் வந்து டூவர் யார் செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. பாசிவ் வாய்ஸ்க்கு வந்து ஆக்ஷன் டன் என்ன விஷயம் நடந்தது அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் ஆக்டிவ் வாய்ஸில் பைன்ற ஒரு வார்த்தை வராது, பாசிவ் வாய்ஸில் பை வரும். சரிங்களா? ஜென்ரலாக இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை வச்சு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், ஐ ரைட் அ சாங் அண்ட் சிங் இட். இது வந்து ஐ ஃபர்ஸ்ட் வருது, சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வருது, ஐ ரைட் அ சாங் அண்ட் சிங் இட். இது ஆக்டிவ். ஏன் இது ஆக்டிவ்னு சொல்கிறோம்? இதில் வந்து பை கிடையாது. கரெக்டுங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் வருது. இதே நான் இப்போ பாசிவ்ல மாத்துறேன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, ஆப்ஜெக்ட். இங்க சாங் தான் ஆப்ஜெக்ட் இல்லையா? ஐ ரைட் வாட், வாட்ன்ற ஆன்சருக்கு வர்றது தான் ஆப்ஜெக்ட். ஸோ இங்க ஆப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரும். அ சாங், அ சாங் இஸ் ரிட்டன், ஆக்ஷன் டன். அ சாங் இஸ் ரிட்டன் அண்ட் சங் பை மீ. இங்க பை வருதா? பைன்னு வந்தா இது என்னது? பாசிவ். இதெல்லாம் நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். இது பேசிக் தான், 9th ஸ்டாண்டர்டோட பேசிக். ஒரு ரீகால் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்டுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த சிஎம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வருது? சப்ஜெக்ட் வருது, பிளான்டட் த சாப்ளிங். இது வந்து ஆக்டிவ், ஏன்னா பைன்ற ஒரு வார்த்தை வரல. இதே பாருங்க, த சாம்பிளிங், பிளான்டட் வாட், ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் தான் இங்க ஃபர்ஸ்ட் வருது, ஸோ இது வரும் பாசிவ். The sapling were planted by CM. by வந்தாலே இது என்ன சொல்லிடலாம்? பாசிவ்னு சொல்லிடலாம். இது ஜென்ரலாக நமக்கு இருக்கிறது. இதை வச்சு நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு அதர் வாய்ஸஸ். த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃப் ஹிஸ் அசிஸ்டன்ட்ஸ். நீங்கள் ஒரு வேளை புக் பேக் எழுதுலன்னா காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? எல்லாத்துக்குமே ஆன்சர் எழுதிக்கேன். த மேனேஜர்ன்றது சப்ஜெக்ட், அப்பாயிண்டட் வேர்பு, மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ். யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? நிறைய ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸை. ஸோ இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்ட். இதுதான் பாசிவ்ல ஃபர்ஸ்ட் வரணும். இங்கே பையே வரல, ஸோ இது ஆக்டிவ். இப்போ ஆக்டிவ்லேருந்து நான் பாசிவ்ல மாற்ற போகிறேன். இப்போ மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் வேர் அப்பாயிண்டட் பை த மேனேஜர். ஸோ எங்கள் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்துடும், சப்ஜெக்ட் வந்து லாஸ்ட்ல பை, பை த அப்படின்னு போட்டுட்டு லாஸ்ட்ல எழுது. இது பாசிவ் வாய்ஸ். அப்புறம் செகண்ட், யூ ஆர் மேக்கிங் அ கேக் நவ். ஏன் இது அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்னா, பாசிவ் வாய்ஸ் மாற்றும் போது ஐஎன்ஜி இருந்தா பீயிங் ஆட் பண்ணிக்கணும். யூ ஆர் மேக்கிங் அ கேக் நவ் நம்ம எப்படி எழுதுவோம்? அ கேக் இஸ் நவ் மேட் பை யூ அப்படின்னு எழுதுவோம். கரெக்டுங்களா? பட் ஐஎன்ஜி வந்ததுன்னா கேக் ஃபர்ஸ்ட் வந்துடணும், ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்துடணும். அ கேக் இஸ் பீயிங் மேட். மேக்கிங் எப்படி மாறணும்? பீயிங் மேட் பை யூ நவ். ஸோ பை வராதது ஆக்டிவ், பை வச்சு நம்ம பாசிவ்ல மாற்றி எழுதியிருக்கோம். அண்டர்ஸ்டாண்டா? இந்த குட்டி குட்டி விஷயம் தெரிஞ்சுக்கோங்க போதும். நான் சைட்ல ஹிண்ட்ஸ் எழுதிப்பேன். தட் போர்ட்ரைட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட்மதர். பை வந்திருக்கு, அப்போ இது பாசிவ். இந்த பாசிவை நான் இப்போ ஆக்டிவாக மாற்றணும். அப்போ இங்கே பாசிவ்ல எது லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, மை கிராண்ட்மதர் சப்ஜெக்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் இங்கே எழுதணும். மை கிராண்ட்மதர் பெயிண்டட் தட் போர்ட்ரைட். அவ்வளோதான், முடிஞ்சுது. ரொம்ப சிம்பிள். மாலினி ஹேட் பாட் அ கலர்ஃபுல் ஹேட் ஃபார் ஹர் டாட்டர். இங்கே ஹேட் வந்திருக்கு. ஸோ நான் எப்படி இதை மாற்றி எழுதணும்னா, கலர்ஃபுல் ஹேட் தானே வாங்கினாங்க, ஃபர்ஸ்ட் அதானே எழுதணும். அ கலர்ஃபுல் ஹேட் had been bought, had been bought by Malini. ஸோ பாசிவாக மாற்றிட்டோம். இங்கே பை இல்லை, இது ஆக்டிவ். by Malini for her daughter. Fifth question, they have asked me to pay the fine. இங்கே பை எதுவுமே வரல, ஸோ இது ஆக்டிவ். they have asked me to pay the fine. சரிங்களா? இப்போ யார் இங்க சொல்றாங்க? மீ. இங்க நம்ம மீ எடுத்துக்கணும்.
asked me to pay the fine கொடுத்துருக்காங்களா, ஸோ மீக்கு பதிலாக ஐன்னு மாற்றிக்கணும். I have been asked to pay the fine by them. யாரால, அவங்களால. they வந்து themன்னு மாறிடும். by வந்தனால இது பாசிவா மாறிடுச்சு. அடுத்து the militants were being வந்துருச்சு, அப்போ இது passive. taken to the prison by the police, அப்போ இது passive. ஆக்டிவா மாத்துங்க, போலீஸ் தான் அப்போ மெயின். the police were being எழுதக்கூடாது, என்ன எழுதணும், verb ing சேர்த்துக்கணும். taking the militants to prison, இது ஆக்டிவ். ரொம்ப ஈஸி தான், சின்ன சின்ன விஷயங்கள் தான், தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். his behavior vexes me. so me வந்தோன்னு என்ன, I am vexed by his behavior. so இது active, இது passive. இது question paperல கேட்டது. Rosie will solve the problem. so problem தான் first வரணும் passiveல. by இல்ல, so இது active. passiveல எப்படி மாத்துவோம், the problem first இது வந்துடும். the problem will be solved by Rosie ன்னு எழுதணும். our army has defeated the enemy. so first the enemy எழுதணும். the enemy has been, had, has, have வந்து been, has been defeated by our army. by வந்திருக்கு, so passive. clear? the salesman answered all the questions patiently. by எங்கேயுமே இல்லை, so இது active. இப்போ இதை passive மாற்றலாம். all the questions, இதை எடுத்து first எழுதணும். all the questions were answered patiently by the salesman. passive மாத்திட்டோம். கிளியரா? ரொம்ப சிம்பிள், இது பேசிக். இப்போ நமக்கு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதுல தான் நம்மளோட டாபிக் வருது. passive வாய்ஸ் ரெக்வெஸ்ட் பண்றாங்கன்னா, ரெக்வெஸ்ட்னா நமக்கு ப்ளீஸ்ன்னு ஆக்டிவ் வாய்ஸ்ல வரும். அது நம்ம எப்படி மாற்றணும்னா, பாசிவ்ல யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு அப்படின்னு மாற்றிக்கணும். ஃபர்ஸ்டே ப்ளீஸ், இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ப்ளீஸ் அசெம்பிள் இன் த கிரவுண்ட். இது எப்படி மாற்றணும்னா, ப்ளீஸுக்கு பதிலாக யூ ஆர் ரெக்வெஸ்டட். ப்ளீஸுக்கு பதிலாக யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு அசெம்பிள் இன் த கிரவுண்ட் அப்படியே எழுதணும். ப்ளீஸுக்கு பதிலாக யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு எழுதிட்டு பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து அப்படியே எழுதிடணும். ஒருவேளை இதை நெகட்டிவா கொடுத்துருந்தா யூ ஆர் ரெக்வெஸ்டட் நாட் டு, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ப்ளீஸ் டூ நாட்னா நெகட்டிவ். ப்ளீஸ் டூ நாட் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஹியர். இது எப்படி எழுதணும், யூ ஆர் ரெக்வெஸ்டட் நாட் டு யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஹியர். நம்ம எப்படி எழுதுவோம், யூ ஆர் நாட் ரெக்வெஸ்டட் அப்படி பண்ணக்கூடாது. யூ ஆர் ரெக்வெஸ்டட் நாட் டு யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஹியர். புரியுதா? இதே மாதிரி அடுத்து ஒரு அட்வைஸ் இருந்ததுன்னா, பாசிவ் வாய்ஸா மாற்றணும். அட்வைஸ் இருந்ததுன்னா, ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் மாத்திரம் அட்வைஸ்னா என்ன பண்ணும், யூ ஆர் அட்வைஸ்டு டுன்னு எழுதணும். எப்படி ரெக்வெஸ்டட் டு எழுதணும், அதே மாதிரி யூ ஆர் அட்வைஸ்டு டு. நெகட்டிவ் ஃபார்ம் இருந்தா யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டு. இப்போ அட்வைஸ்னா என்ன, அதுக்கு ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா, ஒர்க் ஹார்ட், நல்ல வேலை பார்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா, யூ ஆர் அட்வைஸ்டு டு ஒர்க் ஹார்ட். இங்க எதுவுமே இல்லை பாருங்க, வெறும் ஒர்க் ஹார்டு தான் இருக்கு. அங்கேயாவது ப்ளீஸ் இருந்தா மாற்றி இங்க வந்து எதுவுமே இருக்காது, ஒர்க் ஹார்டு தான் இருக்கு. நம்ம எப்படி எழுதணும், யூ ஆர் அட்வைஸ்டு டு ஒர்க் ஹார்ட். அடுத்து do not eat junk food. இதுவும் அட்வைஸ் தானே, பட் எல்லாருமே சாப்பிட்றோம் இல்லையா, அவாய்ட் பண்ணிக்கலாம். do not eat junk food. ஸோ இந்த do not கட் பண்ணிட்டு you are advised not to, அப்புறம் eat junk food அப்படியே எழுதிடலாம். கிளியரா? இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ்ல வரும், இதெல்லாம் எக்ஸசைஸ்ல வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்கன்னா யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டுன்னு எழுதணும். இதே நெகட்டிவா சொன்னாங்கன்னா யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் நாட் டு அப்படின்னு எழுதணும். சரியா? அதே மாதிரி ஆர்டர் பண்றாங்கன்னா யூ ஆர் ஆர்டர்டு டு, யூ ஆர் ஆர்டர்ட் நாட் டு. சரியா? இப்போ அடுத்த டாபிக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாசிவ் வாய்ஸா மாத்திரம் ஒமிட்டிங் த ஏஜென்ட். ஏஜென்ட் அப்படின்னா சப்ஜெக்ட்னு அர்த்தம். ஏஜென்ட் அப்படின்னா சப்ஜெக்டை குறிக்குது. ஸோ சப்ஜெக்டை நம்ம எப்பெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு இருக்கு. எப்பெல்லாம் சம் ஒன், நோ ஒன் இந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு ஸ்டார்டிங்ல இருக்கோ
அப்போ நம்ம ஏஜென்ட்டை ரிமூவ் பண்ணிடணும். இந்த சம் ஒன் நோ ஒன்னை ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் நம்ம பாசிவாக மாற்றுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். somebody has taken away my புக்குன்னு இருக்கு. யாரோ என்னோட புக்கை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி மாற்றணும்னா மை புக் ஃபர்ஸ்ட் வரணும். மை புக் ஹேஸ் வந்து என்ன எழுதணும்? பீன் டேக்கன் அவே பை சம்படின்னு எழுதக்கூடாது. மை புக் ஹேஸ் பீன் டேக்கன் அவே, யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். யாருன்னு தெரியாது இல்லையா? ஸோ சம்படியை நம்ம எழுதக்கூடாது. இப்போ அடுத்து சம்படி மாதிரி no one has bought the tickets. no one விட்டுறணும், ஏஜென்ட் ரிமூவ் பண்ணும் பாசிவா மாற்றும் போது. the ticket ஃபர்ஸ்ட் எழுதணும். have not been bought. no one நெகட்டிவா இருக்கனால not யூஸ் பண்ணிக்கிறோம். have not been bought. nobody வந்தாலோ none வந்தாலோ no one வந்தாலோ not இன்க்ளூட் பண்ணும் பாசிவ்ல. சரியா? அடுத்து பாசிவ் வாய்ஸ் என்னது? இன்ட்ரோகேட்டிவ்ஸ். இன்ட்ரோகேட்டிவ்ஸ்னா என்னது? கொஸ்டின் பண்ற மாதிரி வருது. இதுல ரெண்டு இருக்கு. ஒன்று எஸ் நோ கொஸ்டின்ஸ் வந்தா என்ன பண்ணும், இன்னொன்று WH கொஸ்டின்ஸ் வந்தா என்ன பண்ணும். எஸ் நோ கொஸ்டின்ஸ் வந்தா வேர்ப் ஃபர்ஸ்ட் வச்சிடணும். WH கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா கொஸ்டின் வேர்ட் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் வேர்ப் வரணும். எஸ் நோனா ஃபர்ஸ்டே வேர்ப். WH வந்ததுன்னா கொஸ்டின் வேர்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வேர்ப் வரணும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஆக்சிலரி வேர்ப் வந்தா did he write a letter? did he write a letter? was a letter written by him? was வந்து இங்க ஆட் பண்றோம். கொஸ்டின் மார்க் இங்கேயும் வந்து கொஸ்டின் மார்க் வரணும், நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து செகண்ட் ஒன் is he watching us? நம்ம எப்படி எழுதணும்? இஸ் ஹி வாட்சிங் அஸ், அவன் நம்மள பாக்குறானா. ஆர் வி வாட்சிங் அஸ்ன்னு இருக்கா. இப்ப அஸ்ன்றது வி, அப்ப இங்க வாஸ் எழுத மாதிரி இங்க என்ன எழுதணும்? ஆர். டிட்னா பாஸ்ட் டென்ஸ், அதனால வாஸ். இங்க ஐஎன்ஜி வருது. ஸோ ஆர் வி ஐஎன்ஜி இருக்கனால பீயிங். வாட்சிங்னா வாட்ச்டு. பை ஹீக்கு பதிலா ஹிம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, கம்பேர் பண்ணுங்க. இங்கேயே வாஸ் வருது பாஸ்ட் டென்ஸ், இங்கேயே ஆர் வருது. இது வந்து ஐஎன்ஜி இருக்கு. ஸோ பீயிங் ஆட் பண்ணுவோம், அதனால ஆர் எழுதிக்கிறோம். வேற எழுதல, ஆர் எழுதிக்கிறோம். சரிங்களா? அடுத்து WH வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா who will accept this? WH who வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? கொஸ்டின் வேர்டு அப்புறம் தான் verb. ஸோ என்ன பண்ணும்? by whom will this be accepted? by வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரும். அடுத்து who has arranged this meeting? by whom has this meeting been arranged? அடுத்து when will you finish the building? இது எப்படி மாத்திடலாம்? when will the building வந்துடணும். when will the building be finished by you? யூன்றது ஆப்ஷனல் தான் போட்டிருக்காங்க. நம்ம be finishedன்னு எழுதலாம், இல்லைன்னா by you சேர்த்து எழுதிக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் how did they do this? how did past tense, so how was this? do வந்து done ஆயிடும், by they வந்து them மாறிடும். ஸோ இது ஆக்டிவ், இது பாசிவ். by வந்தாலே பாசிவ். இப்போ கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கனாலே நம்ம வந்து எக்ஸசைஸை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டூ பாசிவ் வாய்ஸ். ஸோ அவங்களே பாசிவ் வாய்ஸில் மாற்றுக்குன்னு தான் சொல்கிறாங்க. நான் ஆக்டிவ்லேருந்து பாசிவ் மாற்ற போகிறோம். ப்ளீஸ் கால் ஹிம் அட் ஒன்ஸ். ப்ளீஸ் வந்திருக்கப்ப என்ன எழுதணும்? யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு. அப்புறம் கால் ஹிம் அட் ஒன்ஸ். எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ப்ளீஸ்ன்னு ஒரு வேர்டு வந்தாலே போதும். நீங்கள் யூ ஆர் ரெக்வெஸ்டட் டுன்னு மாற்றி எழுதிட்டாலே போதும். அடுத்த செகண்ட் ஒன் how did you cross the river? how WH did வந்திருக்கு. அப்போ how did வந்து என்ன எழுதணும்? was. how was the river crossed by you? ஈஸியா இருக்கா? எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்த மாதிரி இருப்பாங்க. no one is borrowing the novels from the library. no one ஏஜென்ட் என்ன பண்ணும்? எலிமினேட் பண்ணும். no one வந்திருக்கா, அப்ப not இன்க்ளூட் பண்ணுமா? the novels are not ing borrowing, அப்போ being borrowed from the library. அப்படியே அந்த ரூல் எல்லாம் நீங்க அப்ளை பண்ணாலே போதும். will you help me? will me எப்படி மாறிடணும்? I. be helped
by you. Go for a job early in the morning. Advice தானே, அட்வைஸ் பண்ணாங்க சீக்கிரமா காலையில முழிச்சு வேலைக்கு போங்கன்ட்டு. அப்ப எப்படி வேணும், you are advised to go for a job early in the morning. அது அப்படியே எழுதிடலாம். சரியா? அடுத்த sixth one, why have you left your brother at home? Question, why வந்திருக்கு. அப்ப why have has ஆயிடணும். your brother been left at home by you. 7th question, nobody no when வந்து என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணிட்டு not add பண்ணும். nobody should violate the rules. so the rules first எழுதிக்கணும். the rules should not be violated. அடுத்து 8th one, someone, so cut பண்ணிடலாம். someone has to initiate it immediately. அப்ப it has to be initiated immediately. someone remove பண்ணிடணும். சரியா? அடுத்து 9th question, have you invited Raman to the party? have வந்து has ஆ மாறிடணும். ஏன்னா ராமன் மட்டும்தான். ராமன் invited, been invited to the party, you வந்திருக்கனால by you ன்னு எழுதணும். இந்த question mark எழுதிக்கலாம். அடுத்து, please do not walk on the grass. please வந்திருக்கு, என்ன எழுதணும், you are requested, not வந்தனால் not to walk on the grass. not இருந்தா not. okay. அடுத்து, cross the busy roads carefully. advice பண்றாங்க, you are advised to cross the busy roads carefully. when will you book the tickets to Bangalore? so பெங்களூருக்கு போறதுக்கு எப்ப டிக்கெட் புக் பண்ணீங்க? when will the tickets be booked to Bangalore by you? exercise தான் நிறைய questions வருது, so இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு எக்ஸசைஸ் இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, டைரக்ட் ஆப்ஜெக்டும் இருக்கு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்டும் இருக்கு. ரெண்டு சென்டென்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம் அதை வச்சு. ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சும் செய்யலாம், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சும் செய்யலாம். அது என்னென்னு பார்க்கலாம். ஜான் கேவ் அ பார் ஆஃப் சாக்லேட் டு ஜில். ஸோ இதில் ரெண்டு இருக்கு, சாக்லேட்டும் இருக்கு, ஜில்லும் இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஜில் வாஸ் given a bar of chocolate by John. ஜான் வந்து பார் ஆஃப் சாக்லேட்டை ஜில்லுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இன்னொரு மெத்தட் என்ன, a bar of chocolate. a bar of chocolate was given to Jill by John. ரெண்டுமே பாசிவ் தான், ரெண்டு இதை கிரியேட் பண்ணலாம், டைரக்ட் இன்டைரக்ட் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா. அடுத்து, பிரகதி lent a pencil to கீர்த்தனா. ஸோ பென்சில் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், கீர்த்தனா வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். Kirtana was lent a pencil by Pragati. அடுத்தது, a pencil was lent to Kirtana by Pragati. Next, Sudha told the truth to her friend. So truth இருக்கு, friend இருக்கு. The truth was told to her friend by Sudha. அப்புறம் her friend was told the truth by Sudha. ரெண்டுத்துலயுமே சுதா தான் லாஸ்ட்ல வரணும், பிரகதி தான் லாஸ்ட்ல வரணும், ஜான் தான் லாஸ்டா வரணும். சரிங்களா? அடுத்து 4th question, they offered the job to Venkat. so job வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், வெங்கட் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். Venkat was offered a job by them. they இருந்தா them. the job was offered to Venkat by them. அடுத்து 5th question, the boss showed the new computer to Kavya. so computer first எழுதலாம், Kavya எழுதலாம். Kavya was shown the new computer by the boss. இதே மாதிரி the new computer was shown to Kavya by the boss. next முக்கியமான part, previous year question paperல கேட்கிற questions, question number 23ல வருது. I noticed a sudden change Aditya face. a sudden change, அதாவது first எழுதணும், a sudden change in Aditya's face was noticed by me. our army has defeated the enemy. book bag இப்பதான் பார்த்தோம். அதே மாதிரி Rosie will solve the problem, அதுவும் book bag. the doctor kindly warned me. me வந்து I was warned kindly by the doctor. some
Hamil mounted his chair. The chair was mounted by M. Hamil. You are making a cake now. இது already பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா? A cake is making அப்ப being made by you now. They have asked me to pay the fine. Me வந்திருக்கு. So I was asked to pay the fine by them. Why have you left your brother at home? Why has your brother been left at home by you? எல்லாமே புக் பேக் தானே. இது புக் பேக் தான், இது புக் பேக் தான் இல்லையா? கேக்குமே நான் புக் பேக்ல பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம புக் பேக் எக்ஸசைஸ் எல்லா ஆன்சர்ஸும் இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கிளியராக எழுதிக்கோங்க சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து இப்போ கொடுத்துருக்கேன். அண்ட் நம்மளுக்கு இந்த வருஷம் யூனிட் டெஸ்ட்டில் குவார்டர்லி ஹாஃப் இயர்லி அந்த கொஷின் பேப்பரில் இருக்கிறதும் பாருங்கள். அதோட வீடியோ வேணா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் நாளைக்கு வந்து வீடியோ தரேன் நான் சரிங்களா? அதையும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராமரில் வந்து நிறைய மார்க் இருக்குது, ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஏன்னா நம்ம பெரிய பெரிய பேராகிராஃப்ஸ் எழுதுறதுக்கு இதை ஈஸியாக பண்ணிடலாம். டு பாஸ் வைஸ் எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆன்சர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியுதா அப்படின்ட்டு. அண்ட் இந்த வீடியோஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் லைக் பண்ணால் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அடுத்தடுத்த வீடியோஸ் செய்கிறதுக்கு எனக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா? உங்களுக்காக மட்டும்தான் செய்கிறேன். ஸோ எனக்கு நீங்கள் செய்கிற ஒரு பெரிய ஹெல்ப்பாக வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணுங்கள். Thank you so much for watching.